2G லைசன்ஸ் ஒதுக்கீட்டில் பிரதமரை ராசா தவறாக வழிநடத்தினார் என்று சொன்னால் அதை நம்ப முடிகிறதா என்று திமுக தலைவர் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். 2G உரிமம் வழங்கியதில் பிரதமரை ராசா தவறாக வழிநடத்தினார் என்று பார்லிமென்ட் கூட்டுக்குழுவின் வரைவு அறிக்கையில் கூறப்பட்டிருப்பது குறித்து திமுக தலைவர் கருணாநிதியிடம் சென்னையில் நிருபர்கள் கருத்து கேட்டனர். பிரதமரை ஒரு அமைச்சர் தவறாக வழிநடத்தினார் என்று சொன்னால் அதை நம்ப முடிகிறதா என்று திரும்ப கேட்ட கருணாநிதி இந்த விவகாரத்தில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் கூறினார். ஒரு பிரதமரை ஒரு அமைச்சர் தவறாக வழிநடத்தினார் என்று சொல்வதை எப்படி நம்ப முடியும்? அவருக்கு தெரியாத ஆலோசனை நான் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. சரியான வழியில் நீதி வழங்கப்பட வேண்டும், முறையாக நீதி வழங்கப்பட வேண்டும். பார்லிமென்ட் கூட்டுக்குழு வரைவறிக்கை குறித்து சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த ராசா தனது நிலைப்பாட்டில் தான் உறுதியாக இருப்பதாக கூறினார். பிரதமருடன் தீர ஆலோசித்த பிறகே 2G உரிமங்களை வழங்கியதாக கூறிய ராசா தான் நிரபராதி என்பதை நிரூபித்து காட்டுவேன் என்றும் தெரிவித்தார். When the FIR was filed in 2009, I met the televisions and met the media that I did everything in consultation with the Prime Minister, and thereafter when I demitted office, I gave interview to the channels that I did everything in consultation with the Prime Minister, and thereafter when I was arrested and when I advanced the argument before the court also at the time of framing charges, the same argument was submitted to the court. So my stand is very clear, notwithstanding the events which took place in the past. I will prove my innocence. பிரதமரின் ஆலோசனையை பெற்று உரிய நடைமுறைகளை பின்பற்றியே 2G உரிமங்களை வழங்கினேன் என்பதற்கான ஆதாரங்களுடன் விரிவான அறிக்கையை பார்லிமென்ட் கூட்டுக்குழுவுக்கு அடுத்த வாரம் அனுப்புவேன் என்றும் ராசா கூறினார். அந்த அறிக்கையை ஆராய்ந்த பின்னர் தன்னை கூட்டுக்குழு நிச்சயம் அழைத்து விளக்கம் கேட்கும் என்றும் ராசா நம்பிக்கை தெரிவித்தார்.